தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை யுகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் அடியனேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின்னடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே ஏழை ஏதலன்குள் மகன் என்னாது குஹன ஆத்மசமஸ்தகான்னு சொன்னார். அவருடைய கருணை, அதனால ஆத்மசமஸ்தகா, அவருடைய விசாலமான ஹிருதயம். குஹனை பார்த்து ஆத்மசமஸ்தகான்னு சொல்லுவானே, அவனும் ஏழை அப்படின்னு சொன்னா அவன் ஏழையா இருக்கலாம், அவன் ஏதோ இங்க சிங்கபேரபுரத்தினுடைய ராஜாவா இருக்கலாம், அவனுடைய தொழில் ஏதோ இங்க வேட்டையாடி அதே மிருகங்களை சாப்பிட்டு இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் எனக்கு தோழன்னு சொல்லிக்கவா சொல்லாமையா இருக்க முடியும் அப்படின்னு ராமர். ஏழை ஏதலன் மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்று அங்கேருந்து ஓடி வந்து அவர் பாட்டுக்கு இருக்கலாம் ஒண்ணும். குஹன் வரானாப்பா, வரட்டும் அப்படின்னு இருக்கலாம் ஒண்ணும். அங்கேருந்து ஓடி வந்து என்னத்துக்கு ஓடி வருவானே, அங்கேருந்து ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இன்னருள் சுரந்து அப்படி அங்கேருந்து அவருக்கு அதுக்கு மேல உட்கார குஹன் வரானோடனே அது அவருக்கு உட்கார முடியல. குஹன் வரானா அப்படின்னுக்கிறார், எழுதுக்கிறார், அங்கேருந்து ஓடி வரார் அப்படிங்கிறார். குஹனை இப்பவே ஆலிங்கனம் பண்ணிட்டு குஹனை பார்த்துரு அப்படிங்கிறார். அப்படி இருக்காரே இன்னருள் சுரந்து. பொதுவா சொல்லுவா அருள் ரொம்ப இனிதாந்து, என்னத்துக்கு இன்னருள் புதுசா? அருள்னாலே இனிதா தானே இருக்கணும், என்னத்துக்கு இன்னருள்னு தேவையில்லாம சொல்லணும் அப்படின்னா அது அருளும் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக இன்னருள் சுரந்து. அருள் ரொம்ப இனிதாதான் இருக்கும், இதுக்கு மேல இனிதா ஒண்ணு இருக்க முடியாதே, அதனால இன்னருள் சுரந்து. பக்கத்துல சீதாதேவி நின்று இருக்கா, சீதையை காமிச்சு குஹன்ட்ட ராமர் சொல்ற, மழை மான்மட நோக்கி உன் தோழி. இவ பாத்தியாப்பா, இவதான் உன்னுடைய தோழி, என்னுடைய தர்மபத்னி. என்னத்துக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்? ராமரோ குஹனோ இப்பதான் பாத்துக்கிறாளா? ரொம்ப காலத்து பழக்கம். என்ன தெரியும் குஹனுக்கு? பழக்கமே இல்லைன்னா கூட